இது வந்து டேப், அதாவது யூவி ரெசின் டேப் எடுத்துட்டு இதே நகராமல் இருக்கும். டேப் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரிங்கை ஒட்டிக்கிட்டோம். யூவி ரெசின் வந்து விலை கூட இல்லை, அதனால் இது அதிகமாக யாரும் எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸில் பெரிய ஒரு ட்ரேயில் செஞ்சு காமிக்கிறேன். ஃப்ளெக்ஸ் இது வந்து மைக்கா பவுடர். மைக்கா பவுடரில் நம்மளுக்கு பிடிச்ச கலராக சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெசினை ஊற்றி. இது மைக்கா பவுடர் டிஃப்ரெண்ட் கலரு. நான் அமேசான் இதில் தான் வாங்கினேன், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கற்றுக்கிட்ட கிளாஸில் வாங்கினேன். யூவி ரெசினு. யூவி ரெசினுக்கு ரொம்ப முக்கியமானது எல்இடி லைட்டு. எல்இடி லைட் இருந்தால் தான் யூவி ரெசின் வந்து காயும். கோல்டு ஃப்ளெக்ஸ் போட்டு இதில் கோல்டு ஃப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டு யூவி ரெசின் அதில் மிக்ஸ் பண்ணி இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு தேவைக்கேற்ப அப்புறமா நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா முதல்ல நிறையா ஊற்றி குழப்பி வேஸ்ட் பண்ண வேண்டாம். வேறு பாருங்கள், ரப்பர் ஸ்டிக் வந்திருக்கு, நல்லா இருக்குது. மிக்ஸ் பிடிச்சிக்கிறது ஒரு ரிங்கில் போட்டு இந்த ரப்பர் ஸ்டிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுது. மைக்கா கொஞ்சமாக போட்டால் போதும். ரோஸ் கலர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கலரை எடுத்துக்கிட்டுங்க. இதுவே அதிகம். மைக்கா போட்டு கொஞ்சோண்டு போட்டோன்னா போதும். நல்ல கலர் கொடுக்குது, ஷைனிங் கொடுக்குது. இப்போ யூவி ரெசின் ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணால் இதுக்கு அதிகமாக ரெசின் தேவைப்படாது, கொஞ்சம் இடம் தானே. யூவி ரெசினில் அதிக பபிள்ஸ் எல்லாம் வராது. கொஞ்சமாக ரெசின் ஊற்றிக்கலாம். யூவி ரெசினு யூவி ரெசின் எல்இடி லைட்டு பட்டால் காஞ்சிடும் டக்குன்னு. நெக்ஸ்ட் இதில் ஃப்ளவர், இது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர், நேச்சுரல் ஃப்ளவர் இதெல்லாம் போட்டு காமிப்பேன். இதெல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு ஊற்றிடலாம். இது கொஞ்சம் ஒரே ஒரு லைன் போட்டுக்கிறேன்.
இது எல்இடி லைட் ஆன் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். இது இப்படி ஆற்றி விட்ட மாதிரி இருந்தால் அழகாக இருக்கும்.